2 நாட்களாக விடாது பெய்த மழை நின்று வானம் பளிச்சிடத் தொடங்கியது. வீட்டு தாழ்வாரத்து மூலையில் போராக குவிந்து கிடந்த அழுக்கு துணியைக் கண்டு மலைத்துப் போனாள் அகிலா. அவ்வளவையும் தோய்த்து எடுப்பதற்குள் அவள் உடல் சோர்ந்து போகும். நேரமும் அதிகம் பிடிக்கும். மழையைக் கண்டதும் சுவாமிநாதனுக்கு இழுப்பு வந்துவிட்டது. படுத்து கிடக்கிறார் என்று வேலைக்காரி தகவல் கொண்டு வந்தாள். வாய்க்கால் துறைக்கு அவர் வரமாட்டார். தனியே அவள் கவலையுடன் புறப்பட்டாள். நான் மூட்டையை தூக்கி கொண்டு வரட்டுமா? திடீரென்று காசிநாதன் பரிவுடன் வினவினான். அருகில் வந்து அசட்டு சிரிப்பு சிரித்தான். கங்கம்மாள் கோயிலுக்கு போயிருந்தாள். மாமனார் ஹோட்டலில் இருந்தார். அதனால்தான் துணிவுடன் வந்து அவன் பேசிவிட்டான். துணைக்கு இருக்கட்டுமே என்ற நினைப்பு அவளுக்கு. சரி என தலையை ஆட்டினாள். மூட்டையை தூக்கி கொண்டு அவன் முன்னால் நடந்தான். பிளாஸ்டிக் வாளியுடன் அவள் பின்னால் சென்றாள். படித்துறையில் சுமையை இறக்கிவிட்டு காசிநாதன் அவளை பார்த்து புன்முறுவல் அளித்தான். கணவன் என்று பெயரளவிலேயே மாமிச பிண்டமாக வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்த அவன் மீது அவள் உள்ளத்திலே தாங்குணா கசப்பு, வெறுப்பு. தப்பி தவறி அவன் கை மேலே பட்டுவிட்டால் கூட பொறுக்க இயலாத ஒரு அருவருப்பில் துடித்து போய்விடும் ஒரு பயங்கர உணர்வுதான் உள்ளத்திலே வளர்ந்து விட்டிருந்தது. எனவே அவள் துணி மூட்டையை அவிழ்த்து ஒவ்வொன்றாக நனைக்கத் தொடங்கினாள். தலையை சொரிந்து கொண்டு நின்ற அவனுக்கும் என்ன பேசுவதென்றே விளங்கவில்லை. திடீரென்று ஞாபகம் வந்தது. உனக்கு தபாலில் ஒரு கடுதாசி வந்தது. நான் வாங்கி ஒருத்தருக்கும் தெரியாம வச்சிருந்தேன். இதோ. சட்டை பையில் இருந்த இன்லேண்ட் லெட்டர் ஒன்றை அவளிடம் நீட்டினான். சென்னையிலிருந்து வந்த கடிதம். முகவரியில் பானுவின் கையெழுத்தை கண்டதுமே அவள் பரபரப்படைந்து போனாள். இன்னைக்கு தபாலில் வந்ததா? ஆவலுடன் கேட்டாள். இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி வந்தது. அம்மா எதிரில் உன்கிட்ட பேச பயமா இருந்தது. அப்புறம் மறந்து போயிட்டேன். அதற்கு மேல் என்ன சொல்வதென்று குழப்பம். கையோடு கொண்டு வந்த பட்டாணி கடலை பொட்டலத்துடன் அவன் நகர்ந்தான். சற்று தொலைவில் சாய்ந்த வாக்கில் வளர்ந்து நின்ற மாமரத்தின் அடி கிளையில் உட்கார்ந்து கொண்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். வாய்க்கால் கரைக்கு வருவதென்றால் அவனுக்கு பிடிக்காத காரியம். ஒரு சமயம் தாயாரோடு அங்கு வந்தபோது தண்ணீரில் வளைந்து நீந்தி ஓடிக்கொண்டிருந்த பாம்புகளை பார்த்து விட்டான். அவ்வளவுதான். அலறி அடித்துக்கொண்டு கரையை நோக்கி ஓடிவிட்டான். தண்ணீர் பாம்புடா, கடிக்காதுடா. கங்கம்மா தொண்டை கிழி கத்தினதுதான் மிச்சம். ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டிற்குள் புகுந்து மறைந்து கொண்டு விட்டான் காசிநாதன். அதற்கு பின் அவனுக்கு வாய்க்காலின் தண்ணீர் பரப்பை கண்டாலே நடுக்கும். பொங்கி எழுந்த எரிச்சலை அடக்கிக் கொண்டு அவசரமாக கடிதத்தை பிரித்து பார்த்தாள் அகிலா. எங்களை எல்லாம் எப்படி அக்கா நீ ஒரேடியாக மறந்துட்ட? உன்கிட்டே இருந்து ஒரு கடுதாசி கூட காணும். அரை வருஷ பரீட்சையில் எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு. அப்பா பார்த்துண்டு கோவச்சுண்டார். இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆனால் படிப்பை நிறுத்திவிடப் போகிறதாக பயமுறுத்துகிறார். நான் என்ன செய்வேன்? நான் படிப்பில் கொஞ்சம் மட்டம். அதுவும் இப்போ வீட்டையும் கவனிச்சுண்டு படிக்கிறதுனா லேசான காரியமா? உன்னை போல நன்னாவும் சமைக்க தெரியல. சாப்பாட்டை பற்றி தினமும் அப்பா குத்தம் சொல்கிறார். போகட்டும், ஒரு நல்ல சமாச்சாரம். அப்பா இப்போதெல்லாம் பந்தயத்துக்கு போகிறதில்லை. போன வாரம் பட்டுக்கண்ணு சார் வந்திருந்தார். 2 பேரும் என்னவோ பேசினா. இனி என்ன பண்ண முடியும்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்றியேன்னு அப்பா அவர்கிட்ட இறைஞ்சார். மன்னிச்சிடுங்கோ, எனக்கு உண்மை தெரியாது. தெரிஞ்சா உங்களை இந்த சங்கடத்தில் மாட்டி விட்டிருப்பேனான்னு பரிதாபமாக பட்டுக்கண்ணு கெஞ்சினார். எனக்கு ஒன்றும் புரியலை. மனசு ரொம்ப குழம்பி போச்சு. அக்கா, நீ சௌக்கியமா இருக்கியா? ஞாயிற்றுக்கிழமை காலை சாப்பாட்டுக்கு எல்லோரும் தட்டை வச்சுட்டு உட்காரும்போது உன் நினைவு வந்துடுறது. நீ வழக்கமாக உட்கார்ற அந்த இடத்துல யாரும் உட்கார்றதில்ல. நீ அங்கே இருப்பது போல் பாவனை பண்ணிண்டு சாப்பிட்றோம். மோர் சாதத்தை பிசைஞ்சி சிரிச்சுண்டு கதைகள் சொல்லி எங்களுக்கு போடுவியே, அதை நினைச்சுண்டு அன்னைக்கு சித்ரா விக்கி விக்கி அழுது விட்டாள். இனி அந்த நாளும் திரும்பி வருமான்னு நானும் கூட அழுதுட்டேன். அக்கா, ஒரு பதிலாவது எங்களுக்கு போடு. அதை பார்த்து உன்னை கண்டது போல ஆறுதல் அடைவோம். மாமா அடிக்கடி வந்துட்டு போறார், உதவிகள் செய்கிறார். ஆனால் முன்போல் அவர் முகத்தில் சிரிப்பை காணும். வேடிக்கையும் தமாஷாவாக பேசுவாரே, அதையும் நிறுத்திட்டார். ஏன்னு தெரியலை. கடிதத்தை மடித்து இடையில் செருகி கொண்டாள். குடும்பத்தின் நினைவில் உணர்ச்சிகள் உள்ளத்தில் அலைமோத தன்னை மறந்து ஓர் அசுர பலத்துடன் அத்தனை துணிகளையும் அடித்து துவைத்து முடித்தாள். இடையே அடிக்கடி கலங்கிய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகாமல் இருக்க நிமிர்ந்து ஒரு கணம் நின்று சமாளித்து கொண்டாள்.
தன் சுற்றுப்புறமும் சூழ்நிலையும் மறந்து துரிதமாக வேலையை முடித்துக்கொண்டு துணிகளை மூட்டையாக கட்டிவிட்டு திரும்பி தோட்டத்தை பார்த்தாள். காசிநாதன் மரக்கிளை மீது இன்னமும் சாய்ந்து கொண்டு கடலையை கொறித்து கொண்டிருந்தான். சதா ஏதாவது தின்று கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு. அப்படி ஒரு குழந்தை புத்தி. அருவருப்புடன் அவள் அடுத்த படித்துறை பக்கம் பார்வையை திருப்பினாள். இன்னமும் சுவாமிநாதனை காணவில்லை. உடம்புக்கு சுகமில்லை போலும். போய் பார்த்து விசாரித்து விட்டு வரலாம் என்றாலோ மாமியார் அனுமதி தரமாட்டாள். சங்கடப்பட்ட வண்ணம் மறுபடியும் அந்த கடிதத்தை எடுத்து குண்டு குண்டான பானுவின் கையெழுத்தை பார்த்தாள். அவளது கற்பனையில் அவளது குடும்பம், அந்த வீடு, நண்பர்கள் எல்லாம் தெளிவாக விரிந்து கொண்டு வந்து நின்றன. எத்தனை நெருக்கமான இறுக்கமானதொரு பாசத்துடன் அவர்கள் வளர்ந்தார்கள். குழந்தைகளின் நினைப்பு மனதை வருடவே அவளுக்கு ஓவென்று அழ வேண்டும் போன்ற துக்கம் நெஞ்சை அடைத்தது. திலீப் இப்போ கொஞ்சம் வளர்ந்திருப்பானே, அக்காவை ஒரு சமயம் மறந்து விட்டிருப்பானோ? இல்லை, மறக்கவே மாட்டான். துன்பச் சிந்தனையோடு கண்களில் நீர் மல்க அவள் தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தாள். பலத்த காலடி சப்தம் அருகில் கேட்டதும் திடுக்கிட்டு விழிப்படைந்தாள். என்ன, காதல் கடிதமோ? யார் எழுதியிருக்காங்க? பரிகாசமாக கேட்ட வண்ணம் அருகே வந்து நின்ற நாகலிங்கத்தை கண்டு அரண்டு போய்விட்டாள். நெஞ்சு வெடித்துவிடும் போல் துடித்து கொண்டது. நெற்றியில் பூத்த வியர்வை துளிகள் காதோரத்தை நனைத்தன. ஒருபொழுதும் துணிவை மட்டும் இழக்கக்கூடாது. சுவாமிநாதன் எங்கிருந்தோ குரல் கொடுப்பது போன்ற பிரம்மை. என் கடிதம் யார் எழுதினால் உனக்கென்ன? தாங்குனா சினத்துடன் சீறிவிட்டு கடிதத்தை மடித்து இடையில் சொருகி கொண்டாள். சட்டென்று கணவன் இருந்த பக்கம் திரும்பினாள். கோவிச்சுக்கிட்டா கூட நீ ரொம்ப அழகத்தான் இருக்கிற. அன்னைக்கு கேட்டேனே ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில்? அங்கே ஏன் பார்க்குற? காசிநாதன் கையில் ஒரு சினிமா பத்திரிகை வேணும்னே தான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். படங்களை பார்த்துக்கிட்டு அவன் ரசிக்கிறான். இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன்தான் விவரம் தெரியாத மக்கு பயலாச்சே. கவலைப்படாதே. காதுகளும் கன்னங்களும் திகுதிகுவென எரிய உடலும் உள்ளமும் பதற அவள் அவனை உறுத்து பார்த்தாள். உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணா பின்னா நீ என்கிட்ட வந்து பேசாத. மரியாதையா போயிடு. என்னையா தெரியாது? அந்த கிழவன் உன் பாதுகாவலன், எங்க வாதியார் ஐயாவாச்சே. உனக்கு சொல்லி இருப்பாரே. நீ தெரியாதவ போல நடிக்கிற. நானும் இதற்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு வயக்காட்டை சுற்றிக்கிட்டு அலைஞ்சு கொண்டிருந்தேன். கிழவனை அடுத்த படித்துறையில் காணலை. விழுந்தடிச்சு மேற்கு பாலத்து வழியாக இந்த பக்கம் ஓடி வந்தேன். காசிநாதனை பார்த்தேன். கையில் இருந்த பத்திரிகையை படிடான்னு கொடுத்துட்டு வந்தேன். இதோ பார், சுற்றி வளைக்கல. நீ பட்டணத்து பொண்ணு, படித்தவ, புரிஞ்சு கொள்வ. உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசில் ஒரு இது ஏற்பட்டுடுச்சு. நீ சரின்னு ஒத்துக்கிட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வாழ்க்கையில்தான் பெருத்த ஏமாற்றம் என்றால் இந்த கணவனால் இப்படி ஒரு அவமானமும் ஆபத்தும் கூட ஏற்படணுமா? உள்ளெழுந்த நினைவில் ஆத்திரத்தில் அகிலா பொங்கி போனாள். அடச்சே, அயோக்கிய ராஸ்கல்! வேறு ஒருத்தன் மனைவி கிட்ட இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? சீறினாள். எனக்கு இந்த விஷயத்தில் எப்பவுமே ரொம்ப துணிச்சல் உண்டு. பணங்காட்டு நரினான். இந்த வாய் வீச்சுக்கு பயந்துட மாட்டேன். அந்த அவலம் கெட்டவனா உன் புருஷன்? ஏமாந்து போனதை ஒத்துக்கொள்ள மறுத்து சாமர்த்தியமா பேசுற? பேஷ் பேஷ் சிரித்தான் உரத்த குரலில். அவமானத்தில் பதைத்து போனாள். தொண்டையை இறுக்கிய துக்கத்தில் சட்டென்று பேசவும் முடியவில்லை. உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. ஆனாலும் சமாளித்தாள். நான் அவலங்கிட்டு போக விரும்பவில்லை. தெரிஞ்சுக்க. மரியாதையா அப்பால போடா. என்னடி டா போடா பேசுற? அத்தனை திமிர்! அருகில் நெருங்கினான். திடீரென்று ஏற்பட்ட ஒரு பயத்தில் அவள் காசிநாதன் பக்கம் திரும்பி உரத்த குரலில் கூப்பிட்டாள். இந்தாங்கோ, இங்கே பாருங்கோ, வந்து என்னவோ கண்ணா பின்னான்னு பேசுறான், ஓடி வாங்கோ! திகிலுடன் கூவினாள். காசிநாதன் இடித்த புலியாக அசையவில்லை. பத்திரிகையின் படங்களை ரசித்து கொண்டிருந்த அவனுக்கு காதுகளும் கேட்கவில்லை. அவன் வரமாட்டான். வந்தாலும் உதவ மாட்டான். நான் ஒரு அதட்டல் போட்டால் 1000 மைலுக்கு அப்பாலே ஓடிடுவான். அத்தனை பெரிய சூரன் உன் புருஷன். ஒன்றுக்கும் உதவாதவனை கட்டிக்கிட்ட. உனக்கு இத்தனை வாய். வேணுமானா உனக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். அவன் முன்னாடியே உன்னை என்று ஆத்திரத்துடன் உரிமிக்கொண்டு மிக அருகில் நெருங்கி அவளது மேலாடையை பற்றி இழுத்தான் வேகமாக. பூமி பிளந்து வானம் நடுங்கி உலகமே தவிடு பொடியாகிவிட்டது போன்றதொரு பயங்கர பிரமிப்பிலே அவள் உடலில் இதுவரை கண்டறியாத ஆவேச உணர்வு அலைபாய்ந்து கொண்டு புறப்பட்டு விட்டது.
ஒரு நொடியில் அவள் அவனுக்கு முன் ஓங்கி உயர்ந்து அசுர வடிவு கொண்டு விட்டது போன்ற ஒரு ஆவேச நிலை. எங்கிருந்தோ ஓர் அபார துணிச்சல் சீறிக்கொண்டு எழுந்த பெண் சிங்கமாக கண்களில் கனல் எரிக்க அவனை உறுத்து பார்த்தாள். பற்களை கடித்தாள். கையை பலம் கொண்ட மட்டும் ஓங்கினாள். பலார் என்ற சப்தம் பூமி அதிர்ந்து விட்டது போன்ற கலவரம். சேலையை பிடித்திருந்த கரம் தளர்ந்தது. சட்டென தாடையை தடவி கொண்டான். பற்கள் அனைத்தும் கழன்று விட்டன போல். தாடை எலும்பில்தான் அந்த அறையால் எத்தனை வேதனை. அடிச்சிட்டியாடி? இரு, உன்னை வைக்கிற இடத்தில் வைக்கிறேன். உன் வாழ்வை சீர்குலை காட்டி என் பேர் பேச முடியாது தாங்குனா சினத்தில் உருமினான். உன் பேர்தான் ஊரே நாறுதே. அடுத்த முறை இப்படி பேசினியோ அடிக்க மாட்டேன். உன் குடலை உருவி உன்னை கொலையே பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ. ஆவேசம் வந்தவளாக கத்தினாள். சற்று தொலைவில் இருமல் சப்தம் கேட்டதும் நாகலிங்கம் பரபரப்புடன் தாடையை மீண்டும் ஆத்திரத்துடன் தடவிக்கொண்டான். இருடி, உன்னை என்ன பண்ற? பண்ணுவ பானையும் சட்டியும், போடா. ஏளனமாக ஏசிவிட்டு அகிலா திரும்பினாள். சுவாமிநாதன் சற்று தொலைவில் வருவதைக் கண்டதும் அவளுக்கு மனதில் இன்னமும் கொஞ்சம் தெம்பு. தன் கையில் இருந்த பத்திரிகையை கோபமாக பிடுங்கிக் கொண்டு நாகலிங்கம் ஒற்றையடி பாதை வழியே வெளியே விரைவதைக் கண்ட காசிநாதனுக்கு பலத்த குழப்பம். மெல்ல மரக்கிளையிலிருந்து இறங்கி வந்தான். படித்துறை மேலேயே நின்று கொண்டான். தோச்சிட்டியா? துணி மூட்டையை கொடு, எடுத்துட்டு போறேன். ஆமாம், அவன் ஏன் அப்படி கோபமா போறான்? எனக்கு என்ன தெரியும், அவனையே கேட்கறது தானே. ஏளனமாக பதிலளித்த அகிலா அவனை கண்டதும் சினத்திலே பொங்கி போனாள். துணி மூட்டையை அவன் கையில் கொடுத்துவிட்டு, நான் பின்னால் வரேன், போங்கோ, உத்தரவிட்டாள். காசிநாதனுக்கு தாயின் நினைப்பு வந்தது. பயமும் கூட வந்துவிட்டது. ஓட்டமும் நடையுமாக துணி சுமையுடன் வீட்டை நோக்கி விரைந்தான். படித்துறையில் இருந்த அந்த பெரிய கல் மீது வந்து மூச்சிறைக்க உட்கார்ந்த சுவாமிநாதன் அவளை இரக்கமாக பார்த்தார். தாத்தா, அவளது குரல் தழுதழுத்தது. கைகளை உயர தூக்கி அவளை மேலே பேச விடாது அமர்த்தினார். நான் கொள்ளை வாசப்படியிலேயே பார்த்து விட்டேன். நாகலிங்கம் வம்பு செய்து கொண்டு நிற்கிறது கண்களில் பட்டதும் வேகமாக ஓடி வந்தேன். ஏம்மா? மூச்சு திணறியது அவருக்கு. தாத்தா, அவன் என்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்று, வாங்கிண்டு போனது வேறு ஒன்று. கோபத்தில் தடுமாறினாள். நீ கொடுத்ததையும் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நாகலிங்கம் இப்படி 4 இடத்தில் பட்டால்தான் ஒழுங்காவான். ஆமாம் காசிநாதன். தாத்தா, அந்த வெக்கக்கெட்ட ஏன் கேட்கிறேன்? கொஞ்ச தூரத்துல அந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆபத்துன்னு கத்தி கூப்பிட்டா கூட காதில் போட்டுக்கலை. என் வாழ்க்கையில் கணவன் என்பவன் தான் இல்லைன்னு முடிவாகிவிட்டது. போகட்டும், ஆபத்துக்கு துணைவனாகவாவது இருக்கப்படாதா? இப்படி எனக்கு ஒரு ஜென்மமா? நான் நீடிச்சு இந்த அவமானத்துடன் வாழணுமா? பேசாம ஒரு கல்லை கட்டிண்டு எங்க தோட்டத்து பாழுங்கிணத்துல இறங்கி என் துன்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம்னு யோசிக்கிறேன். பேச முடியாது துக்கம் வார்த்தைகளுக்கு தடை செய்ய கண் கலங்கி முத்துக்களாக கண்ணீர் கன்னங்களில் வழிய நின்றாள். கிழவருக்கு காண பொறுக்கவில்லை. அடி வயிற்றிலிருந்து புரண்டெழுந்த ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை. அம்மா அகிலா, நீ வாழ பிறந்தவள், சாகக்கூடாது. இந்த மாதிரியான அசட்டு எண்ணங்களை எனக்காக நீ கைவிட்டுடு. அம்மா குழந்தை, என்ன பார், பிடுங்கி திங்கிற வறுமை, ஓயாது தொல்லை கொடுக்கும் இந்த இழுப்பு நோய், தனிமை, தள்ளாமை, இத்தனையும் பொருந்துண்டு வாழ்ந்துண்டு ஏன் இருக்கே? கோழைகள் தான் நீ நினைக்கிறபடி சட்டுன்னு ஒரு தவறான முடிவு எடுப்பா. துணிவானவனா வாழ்க்கையில வரும் இடர்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவா. முடிவு வரும்பொழுது நாம் எல்லோருக்கும் அழைப்பு வரும். அப்போ போகலாம். இப்போ நீ சாவை தேடிக்கொண்டு போக வேண்டாம். நீ நன்னா வாழ வேண்டியவள். வாழப் போகிறாய். நான் வாழ்த்துறேன். உணர்ச்சி வசப்பட்டு இருமலுக்கிடையே பேசி முடித்தார். எப்படி வாழ முடியும் தாத்தா? நல்லதொரு வினையை ஒரு அறிவு கெட்டவன் புழுதியில் விட்டெறிந்து விட்டால் அறிவுடைய ஒருத்தன் அதன் மகிமையை உணர்ந்து எடுத்து துடைத்து சுருதி கூட்டி சரிப்படுத்தி பூஜிப்பான். அதனால நீ கவலைப்படாதே. உன் அப்பாவுக்கு விவரமா எல்லாத்தையும் எழுது. அவர் கேட்க மறுத்தால் புத்திசாலி பெண் நீ. உன் மனசாட்சி சொல்கிற முடிவை நீயே தேடிக்கொள். வருத்தப்படாதே. நான் என்றும் உன் பக்கம், தெரிஞ்சுக்கோ. நன்றி தாத்தா. கண்களை துடைத்து கொண்டாள். இந்த பயங்கரமான வாழ்க்கையை அவள் தொடர்ந்து இனியும் அனுபவிக்கப் போவதில்லை. சிந்தித்து தாத்தா சொல்கிறபடி மனசாட்சி சொல்லும் ஒரு வழியை அவள் தேடத்தான் வேண்டும். எண்ணியபடியே விடைபெற்று கொண்டு அவள் மெல்ல வீடு நோக்கி நடந்தாள்.
ஊருக்கு கடைசியாக அமைந்திருந்த அருள்மிகு மாரியம்மனின் ஆலயம் இரு வகையில் பிரசித்தி பெற்றிருந்தது. அம்மனின் சக்தியை பற்றி பல கதைகள். அதனால் கோயிலில் எப்பொழுதும் பக்தர்களின் கூட்டம். வெளிப்பிரகாரத்து தோட்டத்தில் இருந்த கிணற்று நீர் கரும்பாக இனிக்கிறது என்றதொரு புகழ். வாய்க்கால் தண்ணீரை குடிநீராக உபயோகிக்க விரும்பாத பலர் மாரியம்மன் கோயில் கிணற்று நீரை குடிக்க வந்து எடுத்து போவது வழக்கம். தண்ணீரானாலும் கோயில் சொத்தாயிற்றே. அர்ச்சகர் அருகே வைத்து இருக்கும் பெரிய எண்ணெய் செம்பில் அபராத காணிக்கையாக அரை கரண்டி எண்ணெயை ஊற்றி விட்டு போவார்கள் சிலர். முடியாதவர்கள் கையில் கிடைத்தபோது உண்டியில் ஒரு 10 பைசாவை போட்டு விடுவது வழக்கம். குடித்தண்ணீர் எடுத்து வரும் வேலை கங்கம்மாளுடையதாக இருந்தது. ஊர் பெண்கள் பலரை கிணற்றடியில் சந்தித்து கதை பேசும் வாய்ப்பை அவள் தவறவிட்டதில்லை. சில நாட்களாக அவள் கால் குடைச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அகிலா ஜலம் எடுத்து வரட்டுமே, அவள் என்ன அப்படி வெட்டி முறிக்கிறாள், ஏன் நீ சிரமப்படுற? மனைவிக்காக பரிந்து பேசினார் ஸ்ரீகண்டன். அன்றிலிருந்து அந்த வேலையும் அகிலாவிடம் சேர்ந்து கொண்டது. இடுப்பில் குடத்துடன் தெருவில் நடந்து செல்ல அவளுக்கு வெட்கமாக இருந்தது. பட்டணத்திலே பழக்கமில்லாத வேலை. சில நாட்களில் அதுவும் பழகிவிட்டது. கோவிலுக்கு மட்டும் மருமகளை தனியே அனுப்ப கங்கம்மாள் விரும்பவில்லை. அங்கே வரும் பெண்களின் சிநேகிதம் தொத்திக்கொண்டு நாட்டு பெண் மனம் மாறிவிட்டால்? வேலையற்று வீட்டைச் சுற்றி வந்த காசிநாதனை மனைவியுடன் கூட கோயில் வரை தினமும் போய் வர உத்தரவிட்டிருந்தாள். அம்மாவின் கண்களில் படாது ஓட்டல் கடையிலிருந்து பலகாரங்களை எடுத்து தின்ன அவனால் இயலவில்லை. அவள் வியாபாரத்தில் மிகவும் கண்டிப்பானவள். அவள் எதிரே தின்றால் தானே குற்றம். தெரியாது பொட்டலம் கட்டி எடுத்துச் சென்று நிம்மதியாக கோயில் பிரகாரத்திலே உட்கார்ந்து தின்றாள். மகிழ்ச்சியுடன் அகிலா பின்னால் புறப்பட்டான் அவன். அன்றொரு நாள் மாலை கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு மூலையில் கிடந்த பெரிய கருங்கல் மீது காசிநாதன் பொட்டலத்துடன் உட்கார்ந்திருந்தான். வீட்டின் சூழ்நிலையிலிருந்து கிடைத்த இந்த ஒரு விடுதலையை அகிலா வரவேற்கத்தான் செய்தாள். கையோடு கொண்டு வந்த எண்ணெயை செம்பிலே ஊற்றிவிட்டு எண்ணெய் பாத்திரத்தையும் தண்ணீர் குடத்தையும் கணவன் அருகே கொண்டு வந்து வைத்தாள். சக்தி மிகுந்தவள் அருள்மிகு மாரியம்மன் என்று அவளும் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த அம்மன் அவள் விஷயத்தில் கடைக்கண் திறந்து ஏதேனும் ஒரு வழிகாட்டி அருள்பாலிக்க மாட்டாளா? ஏக்கத்துடன் கோயில் பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருந்தாள். பட்டணத்தில் அவர்கள் வசித்த தெருவின் கோடியில் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு. வெள்ளிக்கிழமைகளில் அதிக கூட்டம். எத்தனையோ வெள்ளிக்கிழமை அவள் மனமுருக பிரார்த்தித்து கொண்டு அந்த கோயிலை வலம் வந்திருக்கிறாள். அப்பாவின் ரேஸ்வரி அடங்க வேண்டும் ஆண்டவனே என்று பிரார்த்தித்தபடி அதற்கு காணிக்கையாக 108 முறை கோயிலை வலம் வந்த வெள்ளிக்கிழமைகள் எத்தனையோ. அப்பா இப்பொழுது ரேஸுக்கு போவதில்லை என்று பானு எழுதியிருந்தாளே. அவள் பிரார்த்தனைக்கு பிள்ளையார் செவிசாய்த்து விட்டார். ஆனால் பயன்? கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். தனக்குள் பலவும் எண்ணிய அகிலாவின் நெஞ்சை துன்பம் அடைத்தது. கண்கள் கலங்கின. சமாளிக்கும் நிமித்தம் கோயிற் சுவரை பிடித்து கொண்டு நின்றாள். யாரது? அகிலாவா? பழக்கப்பட்ட குரலை கேட்டு திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள். பட்டுக்கண்ணு எதிரே நின்று கொண்டிருந்தான். ராத்திரி வண்டிக்கு பட்டணம் பயணம். அதுக்கு முன்னாடி மகமாயை தரிசிச்சுட்டு போகிற பழக்கம். வியப்புடன் அவளை உற்று பார்த்தான். பட்டணத்தில் அவள் இருந்ததை விட இளைத்து கருத்து விட்டிருந்தாள் அகிலா. அவள் உடுத்தியிருந்த கங்கம்மாளின் பழைய பட்டுப்புடவை ஓரம் நைந்து கிழியும் தருவாயில் இருந்தது. சோற்றுக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம் என்று ஜெகநாதனை வற்புறுத்தினோமே. குற்ற உணர்வுடன் அவன் அவளை இரக்கமாக பார்த்தான். வார்த்தைகளை விழுங்கி கொண்டான். சௌக்கியமா இருக்கிறாயா அம்மா? தடுமாறினான். அப்பாவின் நண்பர். அவர்களுக்கெல்லாம் குழந்தை நாளிலிருந்து தெரிந்தவன். பட்டுக்கண்ணு அவனை கண்டதும் வாய்விட்டு ஓவென்று அழ வேண்டும் போன்ற துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. பட்டுக்கண்ணு சார், அப்பாவை பார்த்தீங்களாம்? பானு கடிதம் போட்டிருந்தாள். பேச முடியாது திணறினாள். தனது கை விரல்களையே தயக்கத்துடன் பார்த்தபடி அவன் பேசினான். அகிலா அம்மா, அம்மன் சன்னிதானத்தில் நின்றுக்கிட்டு சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு உண்மை விவரம் தெரியாது. அடுத்த கிராமத்தைச் சேர்ந்தவன் நான். அப்போதைக்கு அப்போது ஓட்டலுக்கு சாப்பிட வருவேன். அதனால் உன் மாமனார்கிட்ட ஏற்பட்ட ஒரு சிநேகிதம். அந்த அம்மா பேசிய பேச்சை கேட்டு மயங்கிட்டேன். பையன் பார்க்க அழகா இருக்கானேன்னு அசந்து போயிட்டேன். உபகாரம் செய்வதாக எண்ணி இப்படி உன் வாழ்க்கையை பாழடிச்சிட்டனேன்னு நான் எண்ணி படுற வேதனையை வார்த்தையால் சொல்ல முடியலம்மா. இந்த மகமாய் தான் என்னை மன்னிக்கணும். விஷயம் தெரிஞ்சப்புறம் என் மனைவி என்னை ரொம்ப கோவிச்சுக்கிட்டது. ஒரு பொண்ணு பாவத்தை கொட்டிட்டியே, நம்ம குடும்பமே அத்து போயிடுமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காது.
என்னை நீ தான் நம்பணுமா. வேணும்னு நான் செய்த காரியம் இல்லை. நல்லதை நினைச்சி. அகிலா பொங்கி வந்த துயரத்தை தாழ முடியாது உதட்டை அழுத்தி கடித்து கொண்டு மௌனமாக நின்றாள். பட்டுக்கண்ணுவிற்கு தொடர்ந்து அந்த மற்றொரு சங்கதியையும் சொல்லிவிட வேண்டும் என்ற தவிப்பு பரிதாபமாக அவளை பார்த்தான். ஏற்கனவே நொந்து போயிருக்க, ஆனாலும் சொல்லாம பட்டணம் போக எனக்கு மனசில்லை. போன வாரம் நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கேள்விப்பட்டேன். உன் தங்கச்சி பானு அடுப்புலேருந்து பொங்கிக்கிட்டு இருந்த பாலை இருக்கும்போது கை தவறி மேலே ஊற்றிக்கிச்சான். இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காம். பானுவுக்கு நெருப்பு காயமா? ஐயோ, பட்டுக்குன்னு சார், ரொம்ப பெரிய காயமா? குழந்தை பிழப்பாளா? பதறிய அகிலாவுக்கு அழுகை வந்து விட்டது. நல்ல வேலை, முழங்கால் மேலே தான் கொஞ்சம் ஊற்றிக்கிச்சான். பெண் குழந்தை முகத்தில் கையில் காயம் பட்டிருந்தா ரொம்ப சங்கடமாயிருக்கும். உங்கள் அப்பா ரொம்ப இடிஞ்சு போயிட்டார். சமாதானப்படுத்திட்டு வந்தேன். உங்கள் மாமா தான் வந்து குழந்தையை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாராம். உங்களுக்கு கூட கடிதம் போட்டிருப்பாங்களே இதை பற்றி. பொலபொலவென்று கண்கள் உகுத்த கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. எனக்கு என் பானுவை உடனே பார்க்கணும் போல இருக்கே, என்ன பண்ணுவேன்? அவள் விம்மினாள். உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை, காயமும் ரொம்ப அதிகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் போய் நேராக பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அதுவரை கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அமைதியாக இருமா. அப்போ நான் வரட்டுமா? அவள் பேச முடியாது கண்ணீருடன் தலையசைத்தாள். பட்டுக்கண்ணு விடைபெற்று கொண்டு நகர்ந்தான். முகத்தையும் கண்களையும் புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு தண்ணீரை இறைத்து குடத்தில் நிரப்பி எடுத்துக்கொண்டு துயரத்துடன் அவள் வீட்டை நோக்கி நடந்தாள். அன்று இரவு ஓட்டல் கணக்கு புத்தகங்களுடன் எழுத உட்கார்ந்த அவளுக்கு வேலை ஓடவில்லை. அப்பா இந்த விபரத்தை பற்றி கட்டாயம் கடிதம் போட்டிருப்பார். மாமியார் தான் வேண்டுமென்றே சொல்லாமல் மறைத்து விட்டிருக்கிறார். எத்தனை கல்மணம்! எண்ணி எண்ணி மனம் மருகி போனாள். கங்கம்மாளுக்கு பயந்து அடக்கி வைத்து கொண்டிருந்த துக்கத்தை இனியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. புடவை தலைப்பால் வாயை இறுக மூடிக்கொண்டு நெஞ்சை வெடித்து விடும் போல் அழுதாள். திடீரென்று பளிச்சிட்டது ஒரு யோசனை. கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். கட்டிலின் மீது அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் காசிநாதன். அருகில் கிடந்த ஒரு பத்திரிகையை எடுத்து சுருட்டி கொண்டு மெல்ல அதனால் அவன் முகத்தை தட்டினாள். அலறி அடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் அவன். அருகில் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு மெல்ல தாழ்ந்த குரலில் பேசினாள். என்னால் தொடர்ந்து இங்கே உங்கள் அம்மா கிட்ட பிடுங்கு பண்ணிட்டு வாழ முடியாதுன்னு தோணுறது. அதனால் பட்டணத்துக்கு போயிடலாம். ஐயோ, அப்புறம்? தூக்க கலக்கத்துடன் மிரள விழித்தான் காசிநாதன். உங்களையும் கூட அழைச்சிட்டு போக போகிறேன். பட்டணத்தில் எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கலாம். நான் அங்கே போய் ஒரு வேலை தேடிக்க போகிறேன். இப்போ உங்களை கவனிக்கிறாப்புல அங்கேயும் நன்னா கவனிப்பேன். கவலைப்பட வேண்டாம். காலமுச்சடும் உங்களை வச்சு நான் காப்பாத்துறேன். பயப்படாதீங்க. என்ன சொல்கிறீங்க? நீ வர சொன்னா வரேன். அம்மா திட்டுவாளேன்னு பயமாக இருக்கு. அம்மாவுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். யாருக்கிட்டையும் இதை பற்றி பேசாதீங்க. டிக்கெட் வாங்க என்கிட்ட பணம் இருக்குது. சாயங்கால பஸ்ஸை பிடிச்சி இங்கிருந்து திருச்சிக்கு போயிடுவோம். அங்கே இருந்து ரயில் அல்லது பஸ் வழி பட்டணம் போய் சேர்ந்துடலாம். நீ வான்னா நான் வரேன். இதை பற்றி யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. பத்ரம். எச்சரித்து விட்டு தன் பாயை எடுத்து தரையில் விரித்து கொண்டாள். மறுநாள் காலை வாய்க்காலுக்கு கிளம்ப ஆயத்தம் செய்து கொண்டிருந்த சுவாமிநாதன் திடுக்கிட்டு நின்று விட்டார். அடுத்த வீட்டில் கங்கம்மாள் உரத்த குரலில் கத்துவது கேட்டது. ஏண்டி, உனக்கு அத்தனை துணிச்சலா? என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரித்து அழைச்சிட்டு போய்விடலாம்னு திட்டமா போடுற? பேஷ், என்ன திமிர் இருந்தா தூங்குறவனை தட்டி எழுப்பி மந்திரம் ஓதுவ. மறுகணம் படார் என்று ஒரு சப்தம். ஐயோ அம்மா, என்னை அடிக்காதீங்க. அகிலாவின் அலறல் பதறி போய்விட்டார் கிழவர். உடலும் உள்ளமும் அட முக்காலியை இழுத்து சுவர் ஓரமாக போட்டுக்கொண்டு மெல்ல ஏறி வெண்டிலேட்டரின் இடுக்கு வழியே எட்டி பார்த்தார். அடுத்து விட்டது தாழ்வாரத்திலே அவர் கண்ட காட்சி தலைவிரி கோலமாக அகிலா சுவரை பிடித்து கொண்டு விசும்பியபடி நின்று கொண்டிருந்தாள். கங்கம்மாள் கொடுத்த பலத்த அடி உதட்டின் மீது பற்களை அழித்துவிட்டு காயப்படுத்தி விட்டது போலும். அகிலாவின் இதழ் கடையிலிருந்து பெரிய ரத்தம் முகவாயில் மீது வழிந்தோடி கொண்டிருந்தது. எத்தனை காலமா அந்த பட்டுக்கண்ணோட சிநேகிதம்? உண்மையை சொல், இல்லாட்டா தோலை உரிச்சு உப்பை தடவி விடுவேன். ஆத்திரமாக கத்தியபடி மூளையில் சாத்தியிருந்த கைத்தடியை தூக்கி கொண்டாள் கங்கம்மாள். இடுப்பிலே கையை வைத்துக்கொண்டு ஸ்ரீகண்டன் கோபாவேசமாக அருகே நின்று கொண்டிருந்தார். நாகலிங்கம் சொன்னானம்மா, பட்டணத்தில் இருக்கிற பிடிச்சி பட்டுக்கண்ணோட இவளுக்கு சிநேகிதமாம்.
நேத்து ரொம்ப நேரம் கோயில்ல அவனோட பேசிட்டு இருந்தா. அன்னிக்கு கூட ஒரு கடுதாசி வந்தது. ரகசியமா வாய்க்கா கரையில வச்சுண்டு படிச்சா என்றான் காசிநாதன். அந்த கடுதாசி என் தங்கை பானு எழுதினது. ஏன் இப்படி உளர்றீங்க? விம்மி கொண்டே சேரினாள் அகிலா. ஏண்டா கேட்டுண்டு நிக்கிற? உளறவன் துப்பு கெட்டவன்னு உன்னை தூத்துற அந்த வாய பழுக்க காய்ச்சின கரண்டியால் சுடுடா. அப்பதான் புத்தி வரும். ஆத்திரத்துடன் கத்தினாள் கங்கம்மாள். திடீரென்று ஆவேசம் பிறந்தவள் போல் அகிலா ஓடிச் சென்று அருகே எரிந்து கொண்டிருந்த அடுப்பிலிருந்து ஒரு விறகு கட்டையை பிடுங்கி கையில் எடுத்துக்கொண்டாள். திகுதிகுவென்ற கனன்ற கொல்லிக்கட்டையுடன் விரிந்த கூந்தலுடன் காளி போல் கோபத்துடன் அவள் திரும்பினாள். யாரும் கிட்ட வந்தீங்க? இதால சுட்டு பொசிக்கிடுவேன். உண்மையை மறைச்சி என் வாழ்க்கையை பாழடிச்சது போதாதுன்னு இப்ப கெட்டவள்னு பட்டமா கட்டுறீங்க. பொய் பேசுற வாய நான் தான் முதலில் சுட போறேன். உண்மை என்னங்கிறது அந்த மகமாய்க்கு தெரியும். அவ உங்களை கேட்கிறபடி கேட்பா. என் கண்ணீர் சும்மா போகாது. உறக்க கத்திவிட்டு குமுறி அழுதாள். சுவாமிநாதன் கண்களை துடைத்து கொண்டார். இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அதற்குள் வாயிலில் சாப்பிட்டு கொண்டிருந்த வாடிக்கைக்காரர்களில் பலர் வேடிக்கை பார்க்க உள்ளே கூடிவிட்டனர். கங்கம்மாள் சட்டென்று நிலைமையை சமாளித்தாள். யாராவது கொஞ்சம் உதவி செய்யறேலா? என் மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இல்லை இல்லை, பேய் பிடிச்சிருக்கு பாருங்கோ. கொல்லிக்கட்டையை தூக்கிக்கிட்டு தலைவிரி கோலமா எங்களையெல்லாம் படுத்துறா அரற்றினாள். அவ்வளவுதான். கூட்டத்தில் நின்ற தீரர் ஒருவர் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அகிலாவின் கரத்தில் இருந்த கொல்லிக்கட்டையை பிடுங்கிவிட்டார். வேலைக்காரி ஓடி வந்து அவளது கைகளை பலமாக பிடித்து கொண்டாள். அவசரமாக அருகில் இருந்த ஜாமான் அறையை திறந்து அதற்குள் அகிலாவை நெட்டி தள்ளி கதவை பூட்டி கொண்டாள் கங்கம்மாள். அங்கேயே கிட. ராத்திரி முழுக்க சோறு தண்ணி இல்லாம கிடந்தாத்தான் புத்தி வரும். அப்புறமா யாராவது மந்திரவாதியை அழைச்சிட்டு வந்து விபூதி போட சொல்லணும். என் தலையெழுத்து. கங்கம்மாள் கத்திவிட்டு முன்பக்கம் போய்விட்டாள். நெஞ்சும் உதடுகளும் காய்ந்து மூச்சு வாங்க நின்ற சுவாமிநாதன் மெல்ல கீழே இறங்கினார். இத்தகைய ஒரு நிலை உருவாகும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இனி அகிலாவின் கதி? உள்ளே சென்று ஆணியில் மாட்டியிருந்த தனது சட்டையை எடுத்து அவசரமாக அணிந்து கொண்டார். கதவுகளை விரைவாக சாத்தி வீட்டை பூட்டினார். கடைத்தெருவுக்கு ஓட்டமாக நடந்து வந்து வாடகை சைக்கிள் ஒன்றை எடுத்துக்கொண்டார். அடுத்த தபால் நிலையம் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. கர் கர் என்று நெஞ்சிலே கபம் கட்டி இழுப்பதை பாராட்டாமல் அடுத்த ஒரு தபால் நிலையத்தை நோக்கி வேகமாக சைக்கிளை உந்தி கொண்டு விரைந்தார் கிழவர். காலை பொழுது முழுவதும் கடும் உழைப்பு. பகல் உணவிற்கு பின்னர் சண்முகதேவர் அன்று நீண்ட நேரம் உறங்கிவிட்டிருந்தார். பிற்பகல் முழுவதிலும் ஒரு தடவை கூட தம் ஆட்டோமொபைல்ஸ் பக்கமே எட்டி பார்க்கவில்லையே. ஜீவன்லால் சேட்டின் இம்பாலாவை ராமு சரிபார்த்து முடித்து விட்டானா என்ற கவலை. அவசரமாக எழுந்து முகத்தை கழுவி உடை மாற்றிக்கொண்டார். பூஜை அறை சம்படத்திலிருந்து ஜவ்வாது மனம் கமழ்ந்த விபூதியை எடுத்து நெற்றியில் அணிந்து கொண்டார். முருகா முருகா என்று தமக்குள் அவனை நினைத்தபடி புறப்பட்டார். 5 மணிக்கு மேல் அவர் தொழிற்சாலை இயங்குவதில்லை. ராமுவையும் காவல்காரனையும் தவிர எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டிருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். மெல்ல காரை உள்ளே திருப்பி வழக்கமான அந்த வேப்ப மரத்தடியிலே நிறுத்தினார். ஆபீஸ் அறையில் வாயில் முகப்பிலே பளிச்சென்று ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வரிசையாக ஒரு பக்கம் நின்ற வெளிநாட்டு கார்கள் மீது பார்வையை ஓட்டினார். ஜீவன்லாலின் இம்பாலாவை காணவில்லை. ராமுவையும் காணவில்லை. வேலையை முடித்த கையோடு காரை சேட்டிடம் கொடுத்து வர பையன் போயிருக்கிறான் என்ற நம்பிக்கையும் திருப்தியும் அவருக்கு. ஆபீஸ் அறையை திறந்து விளக்கை போட்டார். ஊதுவத்தியை கொளுத்தி வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்து நின்றார். விழித்து பார்த்த பொழுது அவருக்கு தூக்கி வாரி போட்டது. சந்தடி செய்யாது உள்ளே வந்த ராமு அவர் எதிரில் நின்று கொண்டிருந்தான். நெற்றி மீது தாறுமாறாக புரண்ட முடியும் சிவந்த கண்களுமாக அவன் துயரத்தின் வடிவாக நின்று கொண்டிருந்தான். இம்பாலாவை கொண்டு சேட்டு வீட்டின் ஒப்படைச்சிட்டு பஸ் பிடிச்சு இப்பத்தான் வரேன். அதற்கு மேல் அவனால் பேசவே முடியவில்லை. எஜமானனை கண்டதும் பிளாஸ்குடன் பக்கத்து ஐயர் ஓட்டலுக்கு விரைந்த காவல்காரன் முனுசாமி மூச்சிறைக்க ஓடி வந்து பிளாஸ்கை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே சென்றான். அலமாரியிலிருந்து 2 டம்ளர்களை எடுத்தார் தேவர். பிளாஸ்கை திறந்து காஃபியை அவற்றில் ஊற்றினார். காருக்கு பெட்ரோல் ஊத்துறாப்புல அடிக்கடி கொஞ்சம் காஃபியை ஊத்தினாத்தான் எனக்கு யோசனை ஓடும். ஆமா, என்ன நடந்தது? எப்படியோ இருக்கிறாயே. முதல்ல காப்பியை சாப்பிடு. ஒரு டம்ளரை மேஜை மீது அவன் பக்கம் நகர்த்திவிட்டு ஒன்றை தம் கையில் எடுத்துக்கொண்டார்.
ராமுவின் தொண்டை அடைத்து கொண்டது. சீருடையின் நிஜார் பையில் இருந்த அந்த தந்தியை எடுத்து கொடுத்தான். தந்தியை பிரித்தார் தேவர். அடப்பாவமே, இது என்னடா வம்பா இருக்கு? அந்த குழந்தைக்கு என்ன ஆபத்து? இந்த சுவாமிநாதன் யாருடா? உடனே வரணும்னு தந்தி கொடுத்திருக்கிறாரே. பையுக்குள் மீண்டும் கையை விட்டு அகிலா அவனுக்கு எழுதியிருந்த 2 கடிதங்களையும் எடுத்து மேஜையின் மேல் வைத்தான். தயவு செய்து இதை படிச்சு பாருங்க. பிறகு நீங்க தான் எனக்கு யோசனை சொல்லணும். இம்பாலாவை எடுத்துக்கொண்டு கிளம்புகிற சமயம் தந்தி வந்தது. அதுக்கப்புறம் என் புத்தி என் வசம் இல்லை. ஒரே குழப்பம். தடுமாறினான் ராமு. தேவர் காபியை பருகி முடித்துவிட்டு கடிதங்களை ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தார். கோபத்துடன் மேஜை மீது ஓங்கி குத்தினார். ஏண்டா மக்கு பயலே, இந்த கடுதாசிகள் வந்தபோதே என்கிட்ட ஒரு பேச்சு சொல்லல? நான் உனக்கு அண்ணினடா. பெத்த தகப்பன் போல் பாசத்தோட பழகிறேன்டா. தெரிஞ்சும் வாயை மூடிக்கிட்டு கம்னு இருந்திருக்க. அந்த பாவிகள் குழந்தையை என்னதான் செஞ்சாங்களோ. 2வது கடுதாசியிலிருந்து புரியுது. சுவாமிநாதன் என்கிறவர் பக்கத்து வீட்டு தாத்தா உதவிகள் செய்கிறாருன்னு தெரியுது. அகிலாவுக்கு ஆபத்துன்னு அவர் தந்தையை பார்த்தா என்னவோ சில்மிஷம் நடந்திருக்குன்னு விளங்குது. நம்ம வீட்டு குழந்தை என்ன கஷ்டப்படுதோ. என் அத்திம்பேர்கிட்ட இதை காட்டி நான் அவர் யோசனையை இன்னமும் கேட்கலை. பானு நெருப்பு காயத்தோட ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாளேன்னு அவர் ஏற்கனவே இடிஞ்சு போயிருக்கிறார். அந்த மனுஷனை பற்றி இப்போ பேசாதே. இந்த கடிதாசிகளை படித்த பிறகு எனக்கு வயிற்ற பத்திக்கிட்டு வர்றது. பெத்தவன் செய்கிற காரியமாடா இது? குழந்தைகள் ஆண்டவன் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கும் விலையில்லா செல்வம். அதுகளை பாரம்னு நினைச்சு பாழுங்கிணத்துல தள்ளுறவன் மனுஷனடா. எழுந்து வெளியே சென்று தொலைபேசி அமைக்கப்பட்டிருந்த தடுப்பிற்குள் நுழைந்தார். ரிசீவரை கையில் தூக்கி கொண்டு வேகமாக எண்களை சுழற்றினார். குழப்பமும் துயரமும் தாளாது தவித்து கொண்டு நின்ற ராமுவின் காதுகளில் அவர் கத்தி பேசிய 2 வார்த்தைகள் கேட்டன. வக்கீல் ஐயா, பிறந்த வீட்டுக்கு பெண்ணை அழைச்சிட்டு வர்றதில்ல தப்பில்லை இல்லையா? உடம்பு வீக்கா இருக்கிற பெண் பிறந்தாத்துக்கு வர்றது இல்லையா? அழைச்சிட்டு வர்றவன் வேத்து மனுஷன் இல்லையே. அப்ப சரி, உங்களுக்கு ஒரு கேஸ் கையில் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. வச்சிடட்டுமா? போனை வைத்தார். தலையை சொரிந்து கொண்டு ஒரு வினாடி யோசித்தார். மறுபடியும் வேறு சில எண்களை சுழற்றினார். சபாபதி ஐயாவா? உங்க பென்ஸை தொலைதூரம் ஓட்டி பார்க்கணும்னு சொன்னேனே, நினைவிருக்கா? அதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம பையன்கிட்ட கொடுத்து 400 கிலோமீட்டர் வரை ஓட்டி பார்த்து ஒழுங்கு செய்ய சொல்கிறேன். பயப்படாதீங்க. லட்சக்கணக்காக போட்டு வாங்கியிருக்கிற கார் எனக்கு தெரியாதா? அதுக்கு நான் கேரண்டி. திரும்ப ஆஃபீஸ் அறைக்குள் வந்த தேவர் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டார். பையில் இருந்த கொத்து சாவியை எடுத்து இரும்பு பீரோவை திறந்தார். இழுப்பறையில் கிடந்த ஒரு கட்டு ரூபாய் நோட்டை எடுத்து மேஜை மீது வைத்து பீரோவை பூட்டினார். முதல்ல போய் குளிச்சு வயிறார சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கு. விடியற்காலை எழுந்ததும் நீ புறப்படணும். சபாபதியின் பென்ஸ் காரை எடுத்துக்கோ. இதில் 400 ரூபாய் இருக்கு. காரில் பாதி டேங்க் பெட்ரோல் ஏற்கனவே இருக்கு. வேண்டியதை வாங்கி நிரப்பிக்கிட்டு நேராக கிளம்பு. போய் அங்கே அதிகம் பேசாமல் குழந்தைய அழைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வா. அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை கவனிச்சுக்கிறேன். இத்தனை நாளும் கோழையாக இருந்துட்ட, இனியும் இருக்காதேடா. என் உடம்பெல்லாம் பதறுதுடா. கபடம் இல்லாத அந்த குழந்தை வடிக்கிற கண்ணீர் நம்ம எல்லோரையும் பொசுக்கிவிடும். நானே இப்போ புறப்பட்டு உன்னோட வருவேன். ஆனால் வரலை. ஏன் தெரியுமா? உனக்கு துணிச்சல் வரணுங்கிறதுக்காகத்தான் தனியாக போக சொல்கிறேன். இறந்து போன அந்த அம்மா, அதான் உங்கள் அக்கா, அவங்கள நினச்சிட்டு கிளம்பு. அடிநாளில் அவங்க டிஃபன் பாக்ஸில் சோத்தை தூக்கிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து வெயிலும் மழையும் பாராமல் கொடுத்துட்டு போவாங்களே மகராசி, அவங்க உப்பை தின்னு இருக்க. அவங்க குழந்தையை போய் காப்பாத்துடா. போ. இது நான் சொல்லலை, என் அப்பா முருகன் ஆணையிடுறான். போடா. ஆவேசம் வந்தவராக கத்தினார். கண்களில் கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டான் ராமு. தேவர் சார், உங்களை முடிக்காது உணர்ச்சி வசப்பட்டு தடால் என்று அவர் காலடியில் விழுந்து கும்பிட்டான். சேச்சே, எழுந்துடா. என்ன ஏன் கும்பிடுற? அதோ சிரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறானே, அவனை கும்பிடுடா. எழுந்து நின்றான் ராமு. தேவர் சார், எனக்கு நீங்க வேறு அவன் வேறுன்னு தோணலை. அவனுடைய சக்தியின் சுரூபத்தை உங்ககிட்ட நான் பார்க்குறேன். இந்த உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் பின்னாடி. இப்போ போய் முதல்ல காரியத்தை கவனிடா. ஆஃபீஸ் அரைக்கதையை பூட்டிவிட்டு வெளியே வந்தார் தேவர். கலங்கிவிட்ட தமது கண்களை அவன் பாராதபோது மேல் துண்டால் சட்டென்று துடைத்து கொண்டு காரில் ஏறி அமர்ந்து கொண்டார். இரவு முழுவதும் சுவாமிநாதன் உறங்கவே இல்லை. மழைக்காலங்களில் மட்டுமே தொல்லை கொடுத்த அந்த இழுப்பு இரவு முழுவதும் அவரை வாட்டி கொண்டிருந்தது. அத்துடன் இருமல்.
இவை எல்லாவற்றையும் விட வேறு ஒரு கவலை அவரை உறுத்தி கொண்டிருந்தது. தபால் நிலையத்தில் அவரை ஏற இறங்க பார்த்த நிலையத்து அதிகாரி, அவசர தந்தியா சார் என்று கேட்டபொழுது மூச்சடைப்பினால் பேச முடியாது அவர் தடுமாறி போய்விட்டார். அவசர தந்தி என்று எழுதி காண்பித்தார். தந்தி போய் சேர்ந்திருக்குமா? சில சமயங்களில் தந்தி மிகவும் தாமதமாக போவதும் உண்டே. அது மாதிரியான விபரீதம் நடந்துவிடக்கூடாது. ஈஸ்வரா! முணுமுணுத்தபடி எழுந்தார். படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு பல் துலக்கி முகம் கழுவிக்கொண்டு வேகமாக ஓட்டலுக்கு வந்தார். இரைப்பு கொஞ்சம் குறைந்து விட்டிருந்தது. ஆனாலும் கவலையினால் ஏற்பட்ட மூச்சு முட்டலில் திணறினார். எப்பொழுதும் போல் ஓட்டலில் காலை நேரத்து கூட்டம். இட்லியை பிட்டு வாயில் போட்டபடி சுற்றுமுற்றும் பார்த்தார். கங்கம்மாள் ஒன்றுமே நடக்காதது போன்று இடுப்பிலே கையை வைத்துக்கொண்டு அதிகார தோரணையுடன் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள். கல்லாப்பட்டி அருகில் அமர்ந்திருந்த ஸ்ரீகண்டன் முகத்திலும் வருத்தமோ அவமானத்தின் சாயையோ சிறிதும் இருக்கவில்லை. அகிலா இன்னமும் அந்த அறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறாளா? அறிந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பு இருக்கவில்லை. வீட்டுக்கு திரும்பிய சுவாமிநாதன் இருப்பே கொள்ளாமல் உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து கொண்டிருந்தார். சாலையில் ஓடிய ஒவ்வொரு பஸ்ஸையும் அவர் கண்கள் ஆவலுடன் துழாவின. நேரம் காலை 10 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று புயல் வீசிவிட்டது போன்றதொரு கலக்கம் கங்கம்மாளுக்கு. புழுதியை கிளப்பிக் கொண்டு வேகமாக வந்த அந்த பென்ஸ் கார் அவர்கள் ஓட்டல் வாசலில் சற்றென்று நின்றதும் திகைப்புடன் அவள் வெளியே வந்து பார்த்தாள். கல்லாப்பட்டியை பூட்டிவிட்டு ஸ்ரீகண்டன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஆவலுடன் வாயிலுக்கு வந்தார். காலை பலகாரம் சாப்பிட்டு கொண்டிருந்த வாடிக்கையாளர்களிடையே பெரிய பரபரப்பு. ஃபாரின் காரில் வந்து இறங்குபவர் யார் அது? பெரிய புள்ளியோ? எழுந்து எல்லோரும் வாசலுக்கே வந்து விட்டனர். டேய் வாங்கோடா, யாரோ சினிமா ஸ்டார் வந்திருக்கிறார், கத்தி கூவி அழைத்தான் ஒரு சிறுவன். தெருவில் இருந்த சிறுவர்களின் கூட்டம் படையாக திரண்டு கொண்டு விட்டது. பெண்களில் சிலர் ஆவலை அடக்க மாட்டாது வீட்டை விட்டு தெருவாசலுக்கு ஓடி வந்து விட்டனர். காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய வாட்டசாட்டமான மனிதனை கவனித்த சுவாமிநாதன் ஊகித்து கொண்டு விட்டார். மெல்ல வீட்டுக்கதவை சாத்தி கொண்டு ஓட்டலுக்கு விரைந்தார். எங்கேயோ ஒரு மூலையில் வம்பு பேசி கொண்டு நின்ற நாகலிங்கம் தலைதெறிக்க விரைந்து அங்கே ஓடி வந்து விட்டான். வாங்கோ, என்ன இப்படி திடுதிப்புன்னு சமாளிக்க முயன்றார் ஸ்ரீகண்டன். ஏனோ அவர் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. இரத்தமாக சிவந்து போன அவன் முகத்தையும் நெருப்பு கக்கிய கண்களையும் கண்டு கங்கம்மாளே சிறிது கலங்கித்தான் போனாள். அகிலா எங்கே? அவளை உடனே பார்க்கணும், வரச் சொல்லுங்கோ, உருமினான் ராமு. சண்முகத்தேவரின் சக்தி முழுவதும் அவனது உடலுக்குள் புகுந்து கொண்டு விட்டது போன்றதொரு துணிச்சல் அவனுக்கு இப்போது. தேவரின் பாணியில் உரத்த குரலில் அதட்டினான். உள்ளதான் இருக்கா மென்று விழுங்கினான் ஸ்ரீகண்டன். தொழிலகத்தில் ஏற்பட்ட பழக்கம் அவனையும் அறியாத செய்கை. வண்டியை விட்டு இறங்கும்போது கதவின் உட்புறத்தில் இருந்த பைக்குள் இருக்கும் மங்கி ஸ்பானரை அவன் கையில் எடுத்து கொண்டு விட்டிருந்தது. அதை கண்ட மாத்திரம் ஸ்ரீகண்டன் உடல் பதறிப்போனார். ஆத்திரத்தில் இந்த பையன் மண்டையில் அதனால் ஒரு போடு போட்டு விட்டால் கிளியில் சப்த நாடியில் நடுங்கி போனார். அவளுக்கு உடம்புக்கு என்ன? ஒன்றும் இல்லையே. அப்படின்னா வர சொல்லுங்க, அவ அப்பா கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். ராமு மீண்டும் அதட்டினான். அது எப்படி முடியும்? திடீர்னு வந்து கூப்பிட்டா? கொஞ்சம் துணிவுடன் கேட்டுவிட்டு அந்த ஸ்பானரை நடுக்கத்துடன் பார்த்தாள் கங்கம்மாள். ஏன் முடியாது? அகிலாவை கூப்பிடுங்கோ, நான் கேட்டுக்கிறேன். எங்கே அவ? பற்களை கடித்தான் ராமு. அதற்குள் கூடியிருந்த பெண்களில் ஒருத்தி உரத்த குரலில் பேசினாள். பிசாசு போல அடிச்சு அறையில போட்டு சோறு தண்ணி இல்லாம பூட்டி வச்சிட்டு பாவி சண்டாளி பொய் பேசுறாளே, இவன் நல்லாவா இருப்பா? கைகளை ஆத்திரத்துடன் சொடுக்கினாள். ராமுவுக்கு தாங்கொணாத சினம். சிங்கமாக கர்ஜித்தான். அகிலாவை அடிச்சேலா? எதுக்கு? அவளை முதல்ல கூப்பிடுங்கோ, இல்லாட்டா முன்னால் ஓரடி நகர்ந்தான். அவன் பேசி முடிக்கும் கங்கம்மாள் பின்கட்டிற்கு விரைந்தாள். பூட்டியிருந்த அறையை வேகமாக திறந்தாள். அகிலா அவளை தள்ளி விடுகிறார் போல் அறைக்குள் இருந்து பாய்ந்து வெளியே ஓடி வந்தாள். ராமுவை கண்டதும் அடக்கமாட்டாத துக்கத்தில் அழுகை வந்துவிட்டது. வந்துட்டேல மாமா, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த நரகத்தில் இருக்க முடியாது மாமா, என்னை காப்பாத்துங்கோ, விக்கி விக்கி அழுதாள். கங்கம்மாள் முதல் நாள் அறைக்குள் நெட்டி தள்ளிய போது சுவரில் முட்டி கொண்டு விழுந்ததில் ஏற்பட்ட சிராய்ப்பு காயம், நெற்றியில் வீங்கிய உதடுகள், அழுது சிவந்த இடுங்கிவிட்ட கண்கள், பட்டினியால் சோர்ந்த உடல், தலைவிரி கோலம். அவளை நிமிர்ந்து பார்த்த ராமுவின் நெஞ்சம் குதித்தது. வேண்டாம்மா, இனி இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. அந்த முடிவோடு தான் வந்திருக்க. பயப்படாதே, காரில் ஏறிக்கொள்.
காரின் முன்கதவை திறந்தான். கூட்டத்திலே சலசலப்பு, கிசுகிசுப்பு. கங்கம்மாளுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. நீ அழைச்சிட்டு போறத நான் ஒப்புக்க மாட்டோம், இறைந்து கத்தினாள். அதை பற்றி கோர்ட்டில் பேசிக்கொள்வோம். இப்ப என்னத்துக்கு நடுவீதியில் நம்ம விட்டு புராணம்? ஏளனமாக கேட்டுவிட்டு அகிலாவுடன் காரின் பக்கம் விரைந்தான் ராமு. ஒருத்தன் பெண்டாட்டிய 4 பேர் முன்னால் இன்னொருத்தன் அழைச்சிட்டு போறதை பார்த்துட்டு ஊரார் சும்மா இருப்பாங்களா? போலீஸை கூப்பிடுவோம். நாகலிங்கம் விரைப்பாக பேசியபடி முன்னால் வந்தான். ராமு அசட்டையாக அவன் பக்கம் திரும்பினான். யார்டா நீ? எங்க வீட்டு சங்கதியில குறுக்கிடுறவன்? உனக்கு இதில் என்ன சம்பந்தம்? போலீஸை கூப்பிட்டு பாரு. விஷயம் தெரியாத பட்டிக்காட்டான பயமுறுத்துறாப்புல என்னென்னவோ பேசுறியே? கேட்டபடி கோபத்துடன் முன்னால் வந்தான். அவன் கையில் இருந்த ஸ்பேனர் வேகமாக சுழன்றதைக் கண்டு அரண்டு போய்விட்டான் நாகலிங்கம். இன்றைக்கு நமது வண்டை மாவிளக்காய் விடும் போயில இருக்கே. உள்ளூர உதைப்பு. பின்னால் வேகமாக நகர்ந்து கொண்டான். அகிலா ஆத்திரத்துடன் அவனை வெறித்தாள். அடச்சே, நீயா? உன் வண்டவாளத்தை இங்கே எல்லார் முன்னிலையும் சொல்லட்டுமா? நியாயம் பேச நீ வந்துட்டல்ல? சாட்சி கூட எனக்கு இருக்கு, உண்மையை மறைக்க முடியாது, சீறினாள். பக்கத்திலே பலத்த இருமல் சத்தம் கேட்டு திரும்பினான் நாகலிங்கம். சுவாமிநாதனை பார்க்க அவனுக்கு முகம் இருக்கவில்லை. பதட்டமாக கூட்டத்திற்குள் மறைய முயற்சித்தான். ஆனால் தோல்வியில் ஏற்பட்ட ஆத்திரம் அடங்கவில்லை. அருகில் இருந்த காசிநாதனை இழுத்துச் சென்று அவன் காதில் ஓதினான். பார்த்துக்கிட்டு நிக்கிறையே தடிப்பயலே, புத்தி இல்ல? போய் உன் பெஞ்சாதியை பிடிச்சு இழுத்துட்டு வாடா. ஏவி விட்டு நகர்ந்தான். புழுக்களுக்கு திடீரென்று ஏற்படும் துணிச்சல் காசிநாதன் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்து காரில் ஏறி சென்ற அகிலாவின் கழுத்தை பற்றி பலமாக இழுத்தான். அகிலா திமிரினாள். எல்லாம் கனப்பொழுதில் நடந்தது. அவன் கட்டிய தாலி அருந்து அவன் கையிலேயே தொங்கிக் கொண்டிருந்தது. இதை கட்டிய ஒரே காரணத்திற்காக கணவன் என்ற உரிமையை பெற்றவன் அல்லவா அவன்? மூச்சிரிக்க நின்ற அகிலாவின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இனி என்கிட்ட வந்தால் நான் கிழிச்சு போட்டுடுவேன். அந்த ஒரு மஞ்சள் கயிற்றுக்குத்தான் இத்தனை நாளும் மதிப்பு வச்சு இந்த கொடிய வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை கட்டினவர் நீங்க. இப்ப அறுத்து எடுத்துக்கொண்டு விட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. கத்திவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். யாரும் எதுவும் பேசும் முன் ராமு தன் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்து கதவை படீர் என்று சாத்தினான். சில வினாடிகளில் கார் அங்கிருந்து கிளம்பியது. சாலையின் வளைவிலே பெட்டிக்கடை ஒன்றின் அருகில் இருமிக் கொண்டு நின்றார் சுவாமிநாதன். அவரை பார்த்த அகிலா தன் 2 கைகளையும் தூக்கி கும்பிட்டாள். தாத்தா போறேன், என்னை வாழ்த்துங்க, விம்மினாள். அதிகமான எதிர்பார்ப்புகளால் சுவாமிநாதனுக்கு மூச்சு முட்டியது. வார்த்தைகள் வரவில்லை. கண்கள் கலங்க கையை உயர தூக்கி ஆட்டி மௌனமாக ஆசீர்வதித்தார். வேகமாக பென்ஸ் நெடுஞ்சாலையில் பறந்து கொண்டிருந்தது. தலையை கொஞ்சம் முடிஞ்சுக்கோ, கண்களை தொடச்சிக்கோ. அழுதது போதும் அகிலா, இனி நீ அழவே வேண்டாம், அன்புடன் சொன்னான் ராமு. கண்களை துடைத்து கொண்டு தலையை முடிந்து கொண்டாள். மாமா, ரொம்ப நன்றி. அந்த சுவாமிநாதனுக்குத்தான் எல்லா நன்றியும். முருகன் அவர் உருவில் வந்து உதவி செய்தார். ஒரு தந்தி அனுப்பி வைத்தார். தேவர் கார் கொடுத்து உதவினார். ஓடி வந்தேன். இன்னும் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவிகள் கொஞ்சம் இருக்குமாமா. காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. நான் பேசுறது உங்க காதில் விழணும். ஊர் போனதும் முதல்ல எனக்கு இந்த பயங்கர வாழ்க்கையிலிருந்து விடுதலை வாங்கித்தர ஏற்பாடு செய்யணும். அத்தோட எங்கேயாவது எனக்கு என் படிப்புக்கு தக்க வேலை வாங்கித்தர உதவணும். மாமா, இந்த சில மாசங்களில் நான் பட்ட கஷ்டம், அழுத அழுகை இந்த ஜென்மத்துக்கே போதும். அதனால் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நானும் வேலை செய்து சம்பாதிக்க போறேன். நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து பானுவுக்கு தக்க வைத்தியம் செய்து குணப்படுத்தி அவளை ஒரு நல்ல இடத்தில் சீரும் சிறப்புமாக கல்யாணம் செய்து கொடுப்போம். நான் தான் அழுதுண்டே மனையில் உட்கார்ந்தேன். அவள் சிரிச்சுண்டு ஆனந்தமா கல்யாணம் பண்ணிக்கிறதையாவது பார்க்கணும்னு எனக்கு ஆசை. சித்ரா படிப்பில் கெட்டிக்காரி. அவளையும் கௌசிக், திலீப் 3 பேரையும் நன்னா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர முயற்சிப்போம். அதுக்கப்புறம் மாமா. தயங்கி அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் தாரையாக வழிந்தது. ராமுவும் மிகவும் கலங்கி போனான். காரை வேகமாக ஓட்ட முடியாது. நீர் பார்வையை மறைக்கவே அவள் பக்கம் திரும்பி இரக்கமாக பார்த்தான். பெண்ணாக பிறந்தால் கோழையாக இருக்கணும்னு விதி இல்லை. ஆனால் நான் பெரும் கோழையாக இருந்தேன். மனதில் இருந்த எண்ணத்தை வெளியே சொல்ல தைரியமில்லாமல் கஷ்டப்பட்டேன். இந்த விபத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப துணிவு வந்துவிட்டது. அதனால மனதை திறந்து சொல்றேன். என் உரிமையை திரும்ப நான் சட்டப்பூர்வமாக வாங்கி கொண்டதும்
என் கடமைகளை குடும்பத்திற்கு நிறைவேற்றினதுக்கப்புறம் பரவாயில்லை, எத்தனை வருஷங்களானாலும் சரி, நீங்க தலை நரைச்சி கிழவனாகிவிட்டாலும் பாதகமில்லை. மாமா, என்னை நீங்க அப்போதாவது கல்யாணம் பண்ணிப்பீலா? எனக்கும் வாழ்க்கையில ஒரு துணை தேவையில்லையா? துக்கத்தில் தடைப்பட்டது அவன் குரல். வண்டியை நிறுத்தினான். தனது வலது கரத்தை அவன் பக்கம் நீட்டிய அகிலா, நான் தயார் மாமா, நீங்கள்? விசும்பினாள். அவள் கரத்தின் மீது தன் கையால் ஓங்கி தட்டினான் ராமு. முருகன் மேல் ஆணை, நானும் தயார். அகிலா, அந்த காலம் வரும் வரை உனக்காக காத்திருப்பேன். உணர்ச்சி வசத்தால் தடுமாறினான். காரை மீண்டும் வேகமாக சாலை மீது ஓட்டினான். டேஷ்போர்டில் இருந்த டேப் ரெக்கார்டரின் பித்தனை அமுக்கினான். குயிலின் கூவலை சிட்டிபாபு வீணையில் இனிமையாக இசைத்தது காதுகளில் விழ, மெல்லிய காற்று முகத்தை தழுவ, எண்ணங்கள் அமைதியான வருங்காலத்தை நோக்கி பறக்க அவர்கள் காரில் சென்னைக்கு விரைந்து கொண்டிருந்தனர். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.